ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 63 சங்கீதம் முதல் வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதக்காரன் மிக அழகாக ஒரு காரியத்தை விளங்க பண்ணுகிறார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அவரை முன்னிறுத்தி அவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது வறண்டதும் விடாய்ந்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் போல இருந்தாலும் கர்த்தர் நம்மை செழிப்புள்ளதாக்கி விடுவார். இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதிகாலை ஜெபம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதிகாலை என்பதே கேள்விக்குறி. சிலர் அதிகாலை ஜெபம் என்பது கேள்விக்குறி. சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அது என்னவென்றால், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், தேவனை தேடுகிறோம். அவரை தேடும்போது அவர்தான் என்னுடைய தேவன் என்று நான் உறுதியுள்ள இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். 2வது, அதிகாலையில் தேட வேண்டும். நாங்கள் அடிக்கடி கூடி ஜெபிக்கிற காரியங்களை செய்வோம். அப்பொழுது நாங்கள் கூடி ஜெபிக்க நாங்கள் முற்படுகிற நேரங்கள் எல்லாம் நாங்கள் கவனித்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நாங்கள் கூடுகிறது மாலை வேளையாக இருக்கும். 6 மணி 5 மணி அப்படி கூடி அந்த ஜெபத்தை நாங்கள் செய்ய முற்படும்போது முதலாவது நாங்கள் வேதத்தை தியானித்து வேதத்தை வாசித்து கர்த்தர் இன்றைக்கு எப்படியெல்லாம் ஜெபிக்க வைக்கப் போகிறார் என்று தியானித்து விட்டு தான் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம். இப்படி தியானித்து ஜெபித்து அந்த நேரங்களில் பார்த்தால் நாங்கள் அந்த ஜெபத்தை முடிப்பது சில நேரங்களில் 4 மணியாக இருக்கும், அதிகாலை 4 மணியாக இருக்கும், அல்லது அதிகாலை 3 மணியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த அதிகாலை வரை ஆண்டவர் அந்த ஜெபத்தில் நடத்துவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஒன்று புரிந்தது. அவர் இரவெல்லாம் ஜெபித்து, இருட்டோடு போய் ஜெபித்து, இந்த ஜெபத்திற்கு அதிக பலன் உண்டு. நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க. You just lift your hands and pray to the Lord with your fullness of your heart. உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நீங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபித்து பாருங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். You will receive the blessings and grace and miracles in your life. உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதங்களை நீங்கள் காண முடியும். இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் அவர்தான் என்னுடைய தேவன், அவரும் என்னுடைய தேவன் அல்ல. 10 1 11 அவர் ஒரு தேவன் அல்ல. சில இடங்களில் நான் போகும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் உண்டு. இயேசுதான் என் மனதிலே குடியிருக்கிறார், ஆனால் நான் மற்றவைகளையும் தேடுவேன். எதை வேண்டாலும் நான் தேடுவேன். ஒருவர் சொல்லும் பொழுது சொன்னார், இயேசுவை தவிர எனக்கு வேறொரு எண்ணம் இல்லை. அவங்க பையன் வந்து சொல்கிறான் அடுத்த நாள், அங்கிள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அப்பா முதல் தெய்வமே பாட்டில் தான். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவரை போல பரிசுத்தமான இல்லை. ஆனால் அவர் வீட்டில் போனால் மனைவி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அவருக்கு எந்த பாட்டிலாவது பிடிச்சிருச்சுன்னா அந்த பாட்டிலை உடனே ஷோகேஸில் வச்சு அழகு பார்க்குறது. அவள் சொன்னா, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் எங்கள் வீட்டில் இப்படி இருக்கும் அப்படின்னு.
அங்கே போய் பார்த்த பொழுது அந்த பாட்டிலில் லேபிள் கூட கிடைக்காமல் புது பாட்டில், அதில் அவர் ஃப்ளவர் சொருவி அந்த அழகுக்காக ஆங்காங்கே சில பாட்டில்களை வைத்திருந்தார். அப்பொழுது அந்த மகன் சொன்னதை கவனித்து, சில சொல்லுவாங்க, இயேசுவை தவிர எங்களுக்கு வேறொரு விருப்பம் இல்லை. அந்த ஆளுக்கு காலையில் தேவையான அற்புதம் நடக்கணும்னா, ஒரு பாதுகாப்பு வேணும்னா, வியாதிப்பட்ட நேரத்தில் இயேசுன்னு கூப்பிடுவான். ஆனால் மற்ற நேரங்களில் தண்ணீர் தான் அவனுக்கு கடவுள். குவார்ட்ரு வச்சுக்குவான் கையில், ஃபுல் வச்சுக்குவான் கையில், அதான் அவனுக்கு கடவுள். நம்முடைய வாழ்க்கையில் அவரை மாத்திரம் நம்பி, நான் இதை ஒரு உதாரணத்துக்காக தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம் வாழ்க்கையில் நாம் இயேசுவை மாத்திரம் நம்பி அதிகாலையில் அவரை தேடுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குமே என்றால், உங்கள் வாழ்க்கையில் தரித்திரன் படிப்போக்கனைப் போல வருவதில்லை. அவர் உங்கள் வறண்ட வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அதை பற்றி கொள்ளுங்கள். பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்து காப்பாராக. ஆமென்.